விஜய் மீது வழக்கு பதிவு போடணுங்க. விஜய் மீது வழக்கு பதிவு போட்டே ஆகணும். விடக்கூடாது விஜய் எல்லாம். விஜயை விட்டா தமிழ்நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு என்னடா விஷயம், எதுக்குடா வழக்கு பதிவு போடணும்னு பார்த்தா தான் தெரியுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாநில செயலர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, வழிபாட்டு தலங்களில் வந்து கட்சியை சின்னத்தை போட்டுன்னு சாமி கும்பிட்டாருங்க. முட்டி போட்டுன்னு போயிட்டாரு. எங்கள் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிருமோன்னு நினச்சி இப்படி ஒரு அவதூறு, இதை விடக்கூடாது, இதை வந்து கேஸ் போட்டுருணுங்க, விடவே கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா திமுக காரங்க மேலே தான் அதிகமாக கேஸே போடணுமே. இதுக்கு முன்னாடியெல்லாம் வழிபாட்டு தலங்களில் நான் 2-3 வீடியோவில் எங்கிட்ட கிளிப்ஸ் இருக்குது, எங்கிட்ட ஆதாரமும் வச்சுருக்கேன். அதை வழிபாட்டு தலங்களில் அதாவது அவங்களோட கட்சி சால்வியை போட்டு சாமி கும்பிட்டு வழிபாட்டு பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவும் கிளிப்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு அதையும் நான் போடுறேன் பாருங்கள். அப்படி இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவிக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு ஆதரவு. ஏன்னா நம்ம கட்சிக்காரன்ல நம்ம வீட்டில் தப்பு செஞ்சால் நம்ம சொல்லிக் கொடுப்போமா, அந்த மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை கிரிவலத்தில் கூட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே விஜயோட துண்டை வந்து போட்டுட்டு கிரிவலம் சாதையை சுற்றி வந்துச்சு. அப்போ ஒரு நிருபர் போய் கேட்குறாரு, என்னங்க இது வந்து துண்டு போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, வேண்டுதல், விஜய் ஜெயிக்கணும், விஜய்க்காக வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை போட்டு அந்த கிரிவல பாதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது அவரோட வேண்டுதலுங்க. அந்த துண்டை போட்டு வேண்டுறது வேண்டாது அவங்களோட விருப்பம். அந்த கோயில் அலோவ் பண்ணது பண்ணல, அது உங்களுக்கு என்ன போச்சு? இதை வச்சு ஒரு அவதூறு. மாட்டாண்டா விஜய், கேஸ் போட்டணும். விஜய் மேலே ஒரு சீக்கிரமாக வழக்கு பதிவு போடணுன்னு தேர்தல் அதிகாரியிடம் போய் புகார் மனு கொடுக்குறாங்க. இது என்னடா காமெடி பண்ணுறீங்க டேய், உங்கள் உருட்டுக்கும் ஒரு முட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இல்லாமல் போச்சுடா. கொடுங்கடா, போங்கடா.